தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன்லேருந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்டு ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், அண்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 சாங் நமக்கு வந்துருந்துச்சு. அது ரெண்டுமே நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சாங் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நமக்கு வந்து விஜய் தளபதி வாய்ஸ்லேயே வந்திருக்கு. நேற்று ப்ரோமோ கூட அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டச்சிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம தலையோட சாங் பார்த்தீங்கன்னா தலை சாங்னு சொல்லலாம், தளபதிலையும் இருக்கு. அந்த சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்க போதா, இது எப்படி எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ வாங்க டிலே பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்கிற மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரியாக்ஷன் பார்த்து என்ஜாய் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கிரையான்ஸ் இது ஜாலியான சாங்காக இருக்குமோ? கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி வரவெல்லாமே சிறு 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 பெண்ணாமே சொல்லுவே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே என் செல்லமாக. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான சிறு விழியால் கதை கதையா நீ பேச வேணும். உலகத்துக்கே கதை வடைப்போ நீயும் நானும், கேட்காமலே உனக்கென தர உயிர் இருக்குது. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே என் செல்லமாகவே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. அந்த நல்லா இருக்குல்ல. நீதானே எனக்கெல்லாமே என் செல்லமாகவே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீராத என்ன
ஆக்சுவலி இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ மை காட், நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு சீரியஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து நான் வாயடைச்சு போய் தான் இருந்தேன். அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் அண்ட் ஆல்சோ தளபதியோட அந்த வாய்ஸ்லேயே அந்த பாடின விதம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு கேட்குறக்கே. ஏன்னா இப்போ நான் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இனி அது வர முடியல. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு கனெக்ஷன், ஃபாதர் அண்ட் டாட்டருக்கு இருக்கிற கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு சீரியஸாக. அப்படியே நைட்டு தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சாங்கை போட்டு அப்படியே தூங்குறப்போ நம்மளுக்கே ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு விதமான ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அழுகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த பாட்டு மூலமாக நம்ம எல்லாத்தையுமே அழ வச்சுட்டாரு. அண்ட் கடைசியில் பாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி இருக்கு. ஸோ அது என்ன சுச்சுவேஷனில் மேபி நினச்சி பாடுறாரா எப்படிங்கிறது தெரியல, என்ன சுச்சுவேஷனாக இருக்குன்றது தெரியல. அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். எஸ், எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கேட்டோன்னே ரொம்ப அந்த மியூசிக் ஹைப்பெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக நீட்டாக இருந்துச்சு த்ரூ அவுட் சாங்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி. லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் சொன்ன மாதிரி விவேக் அவர்களோட லிரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். எப்பயுமே அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப புரியாத மாதிரி எழுத சொன்னாலும் அவர் எழுதுவார். அண்ட் ரொம்ப சாமானிய மக்கள் எல்லாத்துக்கும் புரியணுன்னாலும் அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைகளும் உச்சரிப்பாக இருக்கட்டும் அண்ட் அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக, அதாவது ப்ராப்பராக பிளெண்டாக இருக்குது மியூசிக்கு, நம்ம தளபதியோட வாய்ஸ் அண்ட் விவேக் அவர்களோட வரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மூமெண்ட் அது வந்து கொஞ்சம் க்யூட்டா, அது 2 டைம் நமக்கு அந்த விஷுவல் 2-3 டைம் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இது பண்றப்போ அப்படிதான் போடுவாங்க, ரிப்பீட்டேட்டிவ் விஷுவல்ஸ் தான் வரும். ஒரு மாதிரி கிராமத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு அந்த இதெல்லாம் பாக்குறப்போ. ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் அண்ட் ஆல்சோ அவரோட டாட்டர் அண்ட் தளபதி 2 பேர் சேர்ந்து ஆடுற அந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் க்யூட்டாக இருந்தது. இது எனக்கு டக்குன்னு பார்க்குறப்ப எனக்கு தெரியோட அது வந்துட்டு போச்சு எனக்கு. ஏன்னா அவங்க அது வந்து ஒரே மாதிரி கொடுக்கறது அண்ட் அந்த கொடை வச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்டில்ஸ் எல்லாமே இருந்தாலும் அது என்னன்னா அது வேற லெவலில் ஒரு செட் ஆயிருச்சு. நம்ம தளபதி அண்ட் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் ஒரு செட் ஆயிருந்தது. அண்ட் அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்கள இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்போ எனக்கு இருந்தது. பட் இருந்தாலுமே இது இன்னி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இது ஏதோ ஒரு வலி, ஒரு விதமான ஒரு வலி இந்த ஒரு இதில் தெரியுது, எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. எவ்வளோ பேருக்கு அது புரிஞ்சதுன்னு தெரியல. சாங் வந்து ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்ன்றது இல்லாமல் ஒரு பேரண்ட் அண்ட் கிட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் த்ரூ அவுட்டாக லிரிக்ஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக அந்த அழுகிற மாதிரி வந்தது வந்து நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஒரு நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்காரு அப்படின்றப்போ கடைசியாக அந்த அழுகிற இது வந்தோடனே ஸோ இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது போல், மேபி இவர் நினச்சி பாடுறாரா இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லை என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை பார்க்கலாம். சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனநாயகன் வரப்போகுது. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சிட்டியே ஜாம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்னு மட்டும் நம்மளுக்கு தெரிய போகுது. இன்றைக்கி நம்ம ஃபியூ வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெரியும். அண்ட் யாரெல்லாம் வர போகிறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. தலை வராருன்னு சொல்கிறாங்க, தனுஷ் போகிறாருன்னு சொல்கிறாங்க, எஸ்டிஆர் அங்கே போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. சில டைம் வந்து இவங்கெல்லாம் போகிறாங்க உண்மையிலேவா இவங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கு சில டைம் பார்க்கறப்போ. இது கடைசி ஆடியோ லான்ச்ங்கிறப்போ இவங்க வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இதுல வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பேச போறாங்க அண்ட் தளபதியோ வந்து இந்த மூவிக்காகவும் என்ன மாதிரி பேச போறாரு, அவரோட குட்டி ஸ்டோரியெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். எனக்கு ஒன்று மட்டும் ஷுவரு, எனக்கு தெரிஞ்சு தளபதி கண்டிப்பாக அழ வைப்பாருன்னு மட்டும் எனக்கு தோணுது. அது நடக்கும்னு மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா அனிருத் கிட்ட ஒரு கேட்குறப்போ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறாரு. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேத்துக்கும் மேபி ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இதான் லாஸ்ட்டு படமாகவும் இருக்கலாம். ஏன்னா அவரோட நோக்கம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அது நோக்கி சூப்பராக சிறப்பாக போயிட்டுருக்காரு. அண்ட் இது லாஸ்ட்டு படமாக இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். பார்க்கலாம், லெட்ஸி, காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சாங் ஒன்ஸ் அகெயின் சீரியஸாக செம்மையான ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சாங்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எங்களோட பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக ஆட் ஆக வேண்டிய ஒரு சாங் தான். அண்ட் நீங்கள் இந்த சாங் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் எந்த சிச்சுவேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து
இது வந்து அந்த கேசரியா இருக்கக்கூடாதுன்னு நானும் வேண்டிக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் தளபதியோட லாஸ்ட் படங்க, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அது ரீமேக்காக இருந்தாலும் சரி, இல்லை புது கான்செப்டாக இருந்தாலும் சரி, பார்க்க தான் போகிறோம், என்ஜாய் பண்ண தான் போகிறோம். அது இருந்துட்டு போட்டோம். அதனால் அதை நம்ம விட்டுறலாம். அதை பற்றி யோசிக்கவே வேணாம்னு நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பாக. ஸோ இந்த சாங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் vlogs-ஆக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சேரும், நீங்களும் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. பாய்.